வணக்கம். இது நம்ம தினத்தகவல். உள்ளூர் மற்றும் உலக செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது உங்க தினத்தகவல். உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. தமிழ்நாடு அரசுக்கு இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் ரமேஷ் பாபு ஜி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் குரல்வளையை நெரிக்க முற்படுவது மோசமான முன்னுதாரணம் எனவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள் மற்றும் குறைகளை சுட்டிக்காட்டி செய்தி வெளியிட்டதாக நியூஸ் தமிழ், பாலிமர் டிவி, நியூஸ்டனம் ஆகிய செய்தி சேனல்களை தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பிலிருந்து நீக்கியது. மிக மோசமான நடவடிக்கை எனவும் தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஜனநாயக உரிமைகளை பறித்து தனது அதிகாரத்தை கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக பொதுமக்கள் இந்த அரசு மீது அதிருப்தியில் உள்ளதாகவும் இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் ரமேஷ் பாபுஜி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசின் செயல்பாடுகளில் உள்ள நிறைகுறைகளை சுட்டிக்காட்டுவது ஜனநாயகத்தின் 4ஆம் தூணாக கருதப்படும் பத்திரிகை துறையின் சுதந்திரம் எனவும் அந்த செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பது அரசின் கடமை எனவும் ரமேஷ் பாபு ஜி தனது கருத்தை பதிவிட்டுள்ளார். மேலும் சமூக ஆர்வலர்கள், அரசியல் ஆலோசகர்களின் விமர்சனங்களையும் சமூகத்துடன் நிறைந்து பயணிக்கும் பத்திரிகையாளர்களின் விமர்சனங்களுக்கும் இந்த அரசு செவிசாய்க்க வேண்டும் எனவும் தனது அதிகாரத்தை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் காட்ட வேண்டுமே தவிர குறைகளை சுட்டிக்காட்டுவோர் மீது அல்ல எனவும் இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் ரமேஷ் பாபு ஜி தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். விமர்சனங்கள் மீது தான் நடவடிக்கை இருக்க வேண்டுமே தவிர விமர்சித்தவர்கள் மீது நடவடிக்கை இருக்கக்கூடாது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தனது கோரிக்கையையும் முன்வைத்துள்ளார். தமிழகத்தின் ஒவ்வொரு குடிமகனும் தனக்கான தேவைகளையும் தனது உரிமைகளையும் முதலமைச்சரின் கவனத்துக்கு நேரிடையாக கொண்டு செல்ல முடியாத நிலையில் பொதுமக்களுக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் உறவுப்பாலமாக இருப்பது ஊடகங்களே என தெரிவித்துள்ள ரமேஷ் பாபு ஜி அவர்கள் அந்த ஊடகங்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் எனவும் அரசு திறம்பட செயல்பட ஊடகத்துறையின் பங்கு மிக முக்கியமானது. ஆகவே தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பில் முடக்கப்பட்டுள்ள நியூஸ் தமிழ், பாலிமர் டிவி, தமிழ் ஜனம் உள்ளிட்ட செய்தி சேனல்களை ஒளிபரப்ப உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் ரமேஷ் பாபு ஜி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். தினத்தகவல் செய்திகளுக்காக முகவை தங்கம் மற்றும் செய்தியாளர் குழு.